வணக்கம் அண்ட் வெல்கம் டு சட்டு புட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சட்டு புட்டு சமையலில் எல்லாருக்கும் பிடிச்சதுமான ஈஸியாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஸ்ட்ரீட் ஸ்டைல் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிரெட் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை பிரெட் தேவையான அளவு, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், ஜீரகம், முட்டை இப்போ நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஆம்லேட்க்கு 2 முட்டை போட்டால் கரெக்டாக வரும் உங்களுக்கு. மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய் மற்றும் நெய். ஃபஸ்ட்டு இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இதை அரைச்சிட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் கொஞ்சம் இப்படி லிக்விடாக இருந்தால் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 6 முட்டை எடுத்துருக்கோம். 6 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, அது கூட மஞ்சத்தூள் 1 அரை ஸ்பூன். இப்போ இது நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் போட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணாமல் கூட இந்த இது செய்யலாம், அது ஆப்ஷனல் தான். ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு, திருப்பி போடலாம். ப்ரெட் இப்போ 2 பக்கம் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆம்லேட் போடலாம். இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டை கொஞ்சம் இது தண்ணியாக இருக்கும் போதே அது மேலே ப்ரெட்டு வச்சிடணும். மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த பேஸ்ட் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எதாவது இருந்தால் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பேஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் தேவையான அளவு சும்மா 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ ப்ரெட்டை மடக்கி நம்மளோட ஆம்லேட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆம்லேட் 2 பக்கம் நல்லா மடித்து விட்டாச்சு. இதை இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி. இப்போ சுட சுட சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் ஆம்லேட் பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபி தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.